ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். பாப்பாங்க வந்து அந்த ரூமில் ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்காங்க. இவர் இப்போ தான் மில்க் குடித்தார். சண்டே வந்து ஏன் வருதோன்னு இருக்குது, ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டிலே இருக்கிறதில்ல. அந்த டைமில் எதுனா ஒர்க் இருக்குது, வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். காலையில் இப்போ தான் போனாங்க, கிளம்பிட்டாங்க. நான் வந்து நேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன், அதனால் வந்து தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு எல்லாருமே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நேற்று ஈவினிங் வந்து நாங்கள் எல்லோரும் ஹேர் வாஷ் பண்ணோமா, அதனால் சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். வீட்டில் இருந்தாவே பாப்பா எல்லாருமே வீட்டில் இருந்தாவே நாங்கள் ஜாலி ஈவினிங்கில் மார்னிங் 2 டைம்ஸ் வந்து குளிச்சுட்டு அப்போ தான் இந்த எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு எங்கள் ஊர் சைடில். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி 1 வீக் முன்னாடி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4 டேஸாக வந்து வெயில் பயங்கரமாக, என்னடா அது இந்த தடவை சம்மரே நம்ம ஃபேஸ் பண்ணலையே, அந்தளவுக்கு வெயிலே பார்க்கலையேன்னு நினச்சிட்டே இருந்தேன். பாட்டா ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வெயில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவு வெயில் காய்ஞ்சிச்சு. அப்படியே எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காயுது, ஈவினிங்கில் நல்லா இருண்டின்னு வர மாதிரி வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1-2 தூர மாதிரி போடுதா, அப்படியே ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க வேக்காடாக இருக்குது. ரொம்ப ஸ்வெட்டிங்காக ஒரு மாதிரி புழுக்கமாக அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி 2 டேஸாக ஈவினிங்கில் போகுது. நம்ம என்ன தான் ஏசி போட்டாலும் ஏசி 9:30 மேலே தூங்க சொல்ல தான் நான் போடுவேன். ஹாலில் இருக்கவே முடியலங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு 1 வீக் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்லியிருப்பேன் வீடியோவிலே, நல்லா காற்று அடிக்குது இந்த டைமில் வெளியே போனோன்னா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போயும் காற்று லைட்டாக தான் வருது. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்குது. இப்போவே 9 மணி ஆகுது, வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஐயோ, கொஞ்ச நேரம் நம்ம ஷாப்பிங் எதனா ஒரு காய் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனால் கூட அவ்வளோதான் போல் இருக்குது. அந்த மாதிரி என் ஸ்கின்னை டக்குன்னு தீஞ்சிரும். ரொம்ப அப்படியே பிளாக்காக அந்த மாதிரி ஆகிடுவேன் ஒரே நாளில். தம்பி வேறு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு தூக்கம் வந்துச்சு என்னன்னு தெரில. லேட்டாக தான் எழுந்தாங்க இன்றைக்கி சண்டேனால். நானுமே ஒரு 1/2 hour லேட்டாக எழுந்துட்டேன். எப்படி சொல்கிறது, வெயில் இப்படியா போயிட்டுருக்கு. ரொம்ப இவர் வந்து போயிட்டு வந்தானே இவரான்ற மாதிரி இருக்குது. ஃபேஸ் பேக்கு அந்த பீல் ஆஃப் மாஸ்க்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, நல்லா டேன் ரிமூவ் ஆகும். எப்படி சொல்கிறது, இந்த சம்மர் இப்போ தாங்க ஒரு 3 டேஸாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வெயில் புழுக்கமாக இருக்குது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து பாப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேக்கு அவங்க வந்து சத்து மாவு கஞ்சி குடிச்சிருக்காங்க. இவர் பால் குடிச்சிட்டு இப்போ விளையாடிட்டுருக்காரு. கொஞ்ச நாள் என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ தான் 9 ஆகுது, லஞ்சு தானே டைரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் அதுக்குள்ளேயே வந்துட்டாங்கன்னா நான்வெஜ் எதனா செய்வோம், அப்படி இல்லைனா வெஜ்ஜு எதனா ஒன்று செய்ய வேண்டியது தான். நேற்று வந்து பார்த்தீங்க ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சன்னா வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான்வெஜ் மாதிரி இருந்துச்சு அந்த குழம்பு அப்படின்ட்டு பாப்பா சொல்லியிருந்தா. ரொம்பவே நல்லாயிருக்கு. யாருனா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஒர்க்லாம் முடிச்சிட்டேங்க. நேற்றே துணிலாம் துவைச்சிட்டேன். கொஞ்சம் துணி மட்டும் இருக்குது. நேற்று கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அதனால் அது வரைக்கும் வச்சுட்டேன். மற்றதெல்லாம் மடித்து, ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் போவாங்க. யூனிஃபார்ம்லாம் வந்து நேற்றே நான் வந்து, ஏன்னா மழை ஈவினிங் ஆனால் மழை வந்துச்சா, நான் காலையில் ஒரு 10 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா வானம் மூடிட்டு மழை வர மாதிரி ஒரு புழுக்கமாக இருந்துச்சு. என்னடா அது எப்படிடா, நான் இருந்தாலுமே மிஷினில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் நல்லாவே காஞ்சிச்சு. அதாவது ஷெல்ஃபில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். லஞ்ச் பேக்கு, லஞ்ச் டவல்ஸு எல்லாமே துவைச்சி வச்சாச்சு. வாட்டர் பாட்டிலு, டிஃபன் பாக்ஸு எல்லாமே. இவர் பாருங்க என்ன சாப்பிட்றீங்க, எனக்கு வேணாப்பட்டு. நான் இன்னையோட டே 3, இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாக நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 3. ஓகே ஓகே சாப்பிடு, உட்காரு, சரிடா. வேணாவா? ஓகே. ஸ்வீட் சாப்பிட மாட்டான், கேட்பான், அப்புறம் சாப்பிட மாட்டான். என்னாச்சு, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறீங்களா? போகலாமா? ப்ரஷ் எப்படி பண்ணீங்க? டாடி பண்ணி விட்டாங்களா? நீங்கள் பண்ணீங்களா? 3 டேஸாக வந்து இவருக்குன்னு குட்டி ப்ரஷ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து 2-3 ப்ரஷ்லாம் வாங்கியிருந்தோம். அவருக்கு வளர்க்கவே தெரில. கிட்ட எடுத்துன்னு வந்து அழுவான். நாங்கள் சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் கையிலே நல்லா தேய்ச்சிட்டு வாய் கொப்பிச்சு துப்பு பணமேங்கிடுவான். எப்படியே பண்ணி விட்டுருந்தோம். இப்போ 2 டேஸாக வந்து அவங்க டேடிக்கிட்ட சொல்லி திட்டி விட்டேன், குழந்தைக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கூட்டின்னு போயிட்டு நல்லா பொறுமையாக தேய்ச்சின்னா, இவரே வந்து சும்மா டைம் கூட அந்த ப்ரஷ் எடுத்து இப்படி பண்ணுவார், அழகாக பண்ணுறாரு. இன்னும் லைட்டாக துப்ப தெரியல.
கொஞ்சம் முழுங்கிடுறான், கொஞ்சம் துப்புறான். இப்படி தான் ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது. கொஞ்சம் கற்றுக்கிட்டானா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு பர்த்டே வருது. 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலே கற்றுப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். குக்கிங் முடிக்கலாம். இன்றைக்கி சண்டே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஈவினிங் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. மண்டேனா எப்படி பார்த்தாலும் கீரை செய்ய சொல்லுவாங்க ஸ்கூலில். இவர் இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்காரு என்கிட்ட. ஃபீடிங் நிறுத்தணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ரீசனாக தான் இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா ஓப்பனப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபீட் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு வாக் பண்ண முடியல. இப்போ அம்மா வீட்டில் இருக்க சொல்ல எப்படின்னா, இப்போ இந்த டைம்லலாம் நான் குட்டி பாப்பா இருக்க சொல்லலாம் அம்மாக்கிட்ட தூங்கட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாக்கிங் இவரும் நானும் போயிடுவோம். காலையில் 5 o'clock 4:30 ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவோம். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து நான் எழுந்து வாக்கிங் போகிறதுக்குலாம் டைமே கிடையாது. பின்னாடியே எழுந்துக்கிறான். நான் எழுந்து 10 நிமிஷத்துலேயே எழுந்துக்குவான். அதனால் வந்து எழுந்து நான் என்னுடைய வேலைலாம் முடிச்சுட்டு குக்கிங் போயிடுவேன். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாமா? கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டாக இருந்தால் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். இப்போ இவர் வந்து தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கம் வந்துட்டா இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது. போகலாம் வாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டல, வா இறங்கி வாங்க, இறங்கி வா. எப்பவும் போல் சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இங்கே வெஸ்ட் இருக்க தண்ணி இது குடித்து முடிக்கணும். ஐயோ சாமின்ற மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரொம்ப இது தண்ணி தானே தாராளமாக குடிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் தூக்கி மடமடன்னு குடிக்கிற மாதிரி தான் எப்போயும் காலி பண்ணிடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிப் பண்ணிவிட்டு வாய் ஃபுல்லாக வச்சுட்டு இருப்பேன். அப்புறம் தான் நான் முழுங்குவேன். ஏன்னா வந்து வயிறு ரொம்பக்கூடாது, வாய் ரொம்பலாம், அந்த மாதிரி கான்செப்டில் குடிக்கணும். அப்படி குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பழகிட்டா ஈஸியாக தான் இருக்கும் லாங் கேப்பில். அதனால் வா பட்டிங்க வா, அவனுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுமா கை மட்டும். அப்போ வாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இங்கேயே வாஷ் பண்ணிக்கலாமா? வெயிட் வரேன். அங்கே வேணாம், இங்கேயே வாஷ் பண்ணிக்கலாமா? சரி. ஒயிட் ட்ரெஸ் வந்து இவருது வந்து ஷர்ட் பேண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் துவைச்சி போட்டிருக்கு. அதை எடுத்து மடித்து வைக்கணும். என்னோடய ஷேக் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் தண்ணி குடிப்பேன். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். நாளையிலேருந்து கம்பல்சரி நான் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலுமே ஓகே கம்பல்சரி 20 minutes நான் எக்ஸசைஸ் வந்து பண்ணியே ஆகணும். நான் வீடியோ கண்டிப்பாக எடுக்கிறேன். சரி, மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. பாய், டாட்டா. நீ சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள். பாய். நான் தூங்க போகிறேன். பாய் சொல்லுங்கள். வெரி குட்.